அவன் தூங்குற வரைக்கும் நீ நல்லா ஆடிக்க, சரியா? பா, காலையில நீ சொன்னப்ப கூட இந்த எலெக்ஷன்ல நிக்கிறதெல்லாம் தேவையான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா இப்ப முடிவு பண்ணிட்டேன்ப்பா, இந்த எலெக்ஷன்ல நான் நிக்கணும். அந்த அழகரை மண்ணு கவ வைக்கணும். இதுக்கு மேலயும் அவனை விடக்கூடாது, அவனை விடவே கூடாது. ஏதா இங்க நீதான் ஜெயிக்கிற, அதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். என்னன்னா இந்த வருஷம் நீங்க நிக்காம ஆண்டாள் நிக்க வச்சிட்டீங்க. யாரு? ஏய் போதுமியா, இன்னும் 80 நாளைக்கு தான் நம்மளே நிக்கிறது. இளைய தலைமுறைக்கு வழி விட்டுட்டு ஓரமா நின்று வேடிக்கை பார்க்கறது தான் அதான் உண்மையான அரசியல்வாதிக்கு அழகு. எல்லாம் சரிதானே. ஆண்டாளுக்கு உங்களுக்கு விவரம் இருக்குமா? ஏய் என்னையா பேசிட்டு இருக்கிற நீயே? நான் 8 அடி பாயிரன்னு வச்சுக்க, என் மாமா 16 அடி பாய்வார்ல. அமைதி அமைதி அமைதி. நம்ம எப்பவுமே அடுத்தவங்களை குறை சொல்லிட்டுலாம் ஓட்டு வாங்க கூடாது. நம்ம கிட்ட என்ன இருக்குது, நம்ம நாளைக்கு என்ன பண்ண போறோம், அதெல்லாம் தான் சொல்லி ஓட்டு வாங்கணும். உங்கள் சின்னம் நமது வேட்பாளர் அண்ணன் அழகர். அண்ணன் அழகர் அண்ணன் அழகர் அண்ணன் அழகர். சரி சரி சரி, நம்மளுக்கு எதிரி யாருங்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம எதை எதிர்க்கிறோம் அதுதான் முக்கியம். நம்ம கிட்ட நரியோட தந்திரம்லாம் இருக்கக்கூடாது. யானையோட பலம், குதிரையோட வேகம், புலியோட பாய்ச்சலும் சிங்கத்தோட கர்ஜனையும் இருக்கணும். அது மட்டும் இல்ல, மக்கள்னு வந்துட்டா நான் சொந்த பந்தன்லாம் பார்க்கவே மாட்டேன். மக்களுக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வச்சுக்க, நான் சொந்த பந்தத்தையே பார்க்க மாட்டேன். எல்லாரும் பாக்குறாங்க மாமா, சும்மா இருங்க. கையோ பார்த்து கட்ட மாட்டியா? உங்களுக்கு இது நல்லா இருக்கு இந்த புடவை. நான் சூரத்துல இருந்து வாங்கிட்டு வந்தது தானே. அழகா இருக்க. என் பொண்டாட்டிக்கு எது நல்லா இருக்கும் நல்லா இருக்காதுன்னு எனக்கு தெரியும்ல. பாட்டி, என்ன பாட்டி இது? மாமா மானத்தை வாங்கிக்கிட்டு இருக்காரு. இந்த ஓட்ட உடசல எல்லாம் எப்படி ஓட்டா மாத்தணும்னு எனக்கு தெரியும். பாத்தீங்களா, ஒரு புருஷன் எப்படி இருக்கணுங்கிறதுக்கு உதாரணமே என் பேராண்டி தான். என்னதான் எதிரில நிக்கிறது எதிரியா இருந்தாலும் அவனுக்கு பொண்டாட்டி தானே. அதனாலதான் அவ புடவையை போய் சரி பண்றான். இப்படி பொண்டாட்டி புடவையே சரி பண்றானா ஊர் பிரச்சனையெல்லாம் எப்படி சரி பண்ணுவான்? நீங்களே யோசிச்சுக்கங்க.
புருஷர் அண்ணன் அழக, உத்தம புருஷர் அண்ணன் அழக, சரி செய்ய போகும் அண்ணன் அழக. நம்மளுக்கு இந்த புகழ்ச்சி எல்லாம் வேண்டாம், ஓட்டு மட்டும் கேளுங்க. உங்கள் சின்னம், குட்டியேல். உங்கள் சின்னம். நமது வேட்பாளர் சின்னம். தமிழ் தமிழ் எங்க போனா இவ? வாசப்பா, ஏன் ஆதியப்பா எங்களை விட்டுட்டு போனாரு? அன்னைக்கு நீங்க போயிட்டீங்க, இன்னைக்கு ஆதியப்பாவும் போயிட்டாரு. கடைசி வரைக்கும் நான் அப்பா இல்லாம தான் இருக்கணுமா? ஏன்பா எனக்கு மட்டும் இவ்ளோ கஷ்டம் வருது? நீங்க சாமி கிட்ட போனப்பவும் நானும் அம்மாவும் இப்படிதான் அழுதோம். ஆதியப்பா இப்ப போனதுல இருந்து நாங்க இப்படிதான் அழுதுட்டு இருக்கோம். நீங்களாச்சு ஆதியப்பாவை வர வைங்கப்பா. அம்மா என் மேல இருக்கிற பாசத்துல தானே அவ்வளோ கோவப்பட்டு பேசினாங்க. ஆனா ஆதியப்பா ஏன் அதை புரிஞ்சுக்கவே இல்லை. எனக்கு ஆதியப்பாவை பார்க்கணும் போல இருக்குப்பா. எப்பப்பா வருவாரு அவரு? அவர் வருவாரா இல்ல வரமாட்டாரா? அவர் இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதுப்பா. ஆதியப்பாவை பார்க்கணும் போலவே இருக்கு. வாசப்பா, ஆதியப்பா எங்களை விட்டு தூரமா இருக்கும் போதெல்லாம் நீங்க தான் அவருக்குள்ள இருக்கிற இதயத்தை துடிக்க வைப்பீங்க. அதே மாதிரி இப்பவும் துடிக்க வைங்க வாசப்பா. அவருக்குள்ள இருக்கிற இதயம் துடிச்சா கண்டிப்பா அவர் எங்களை தேடி வருவாரு. நீங்க அவர் இதயத்தை துடிக்க வைங்கப்பா, ப்ளீஸ் பா. அம்மா அவர்கிட்ட சாரி கேட்பாங்க, இனிமே சண்டை போட மாட்டாங்க. ஆதி அப்பாவை எப்படியாவது இங்க வர வைங்க வாசப்பா, ப்ளீஸ் ப்ளீஸ் பா. ஹலோ. ஏப்பா ஆதி, எங்க இருக்கிற நீயே? நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? ஏப்பா ஆதி, என்னையா நீயே? உன் மேல எவ்வளவு அக்கறையா விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன், என்னை இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிற நீயே? பார், நான் உன்னை உயிரோடு விட்டு வச்சிருக்கேன்னா அதுக்கு காரணம் ஆண்டாலும் அழகரும் தான். திரும்பவும் என்னை கோவப்பட வைக்காத. ஏய், கோவப்படாதியா. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? உன் அம்மா காணாம போனதுக்கு நான் தான் காரணம். உனக்கும் பாரதிக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமும் நான் தான். அன்னைக்கு ஆண்டாள ஆளை வச்சு குத்துனதும் நான் தான். அதனால தானே என் மேல இம்புட்டு கோவமா இருக்கிற நீயே. ஏய் என்னையா, அதனால தானே? ஏ ஆமாப்பா, அம்புட்டியும் நான் தான் பண்ணேன். இப்ப இன்னொன்னையும் சேர்த்து பண்ண போறேன்.
என்னப்பா அமைதியா இருக்கிற நீயே? என்ன சொல்ல வரேன்னு புரியலையா உனக்கு? இப்போ உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு தேடி கண்டுபிடிச்சு நான் தான் கொல்ல போறேன். கரு, அதுக்கப்புறம் நீ இந்த ஊர் பக்கம் தலை வச்சு படுக்கூடாது சொல்லி போட்ட. டேய், என்ன பத்தி நீ தெரியாம பேசிட்டு இருக்க. டேய், அதெல்லாம் தெரியும்டா. உன்னை பத்தியும் தெரியும், உன் எண்ணத்தை பத்தியும் தெரியும். ஆனா உனக்கு தான் என்னை பத்தி தெரியல. வேணடா, என் அம்மா விஷயத்துல தேவையில்லாம நீ மூக்க நுழைக்காத. அதுக்கப்புறம் உன்னை ஆண்டாளுக்கு அப்பனாவும் பார்க்க மாட்டேன், அழகருக்கு மாமனாராவும் பார்க்க மாட்டேன். ஏப்பா, நீ என்னை எப்படி வேணாலும் பாருப்பா. ஆனா நான் உன்னை எப்படி பார்க்கணும்னு முடிவு பண்ணி போட்டேன். யாரு, உனக்கு அம்மா இருக்கக்கூடாது, உன் கூட உன் பொண்டாட்டி பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. வெறும் ரூபாவும் நகையும் இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிற பாரு, அது மட்டும்தான் இருக்கணும். மற்றபடி நீயே உனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்லாம ஊரு ஊரா திரியணும் நீயே. டேய், நான் எப்படிலாம் இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நீ இல்லடா, நான் தான்டா. அப்படி முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அதை முடிச்சு வைக்கலன்னு வை, அது தப்பாயிடும். சிரிச்சுக்கடா, நல்லா சிரிச்சுக்கோ. உன் வாழ்க்கையில நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பு இதுவாதான் இருக்கும். ஏப்பா, ஏய், இங்காரு, என் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தள்ளி போடுறதுக்கு அந்த ஆண்டவனே நினைச்சாலும் முடியாதுப்பா. டேய், அதுக்கு ஆண்டவன் லெவலுக்குலாம் போக தேவையில்ல, இந்த ஆதியே போதுண்டா. இந்த சிரிப்பு தான் உன் கடைசி சிரிப்புன்னு எல்லாருக்கும் காட்டுறேன். அண்ணா, நீங்க ஒரு வாட்டி ஓடப்பட்டி சிவனேசன்ட்ட பேசிருக்கண்ணா. இந்த வாட்டி அந்த ஊர் விட்டு விழுந்தாதான் நம்ம ஆண்டாள் ஜெயிக்க முடியும். அண்ணா, சாட்சிக்கார காலில் விழுறத விட சண்டைக்கார காலில் விழுறது நல்லதுண்ணே. அந்த சிவனேசன் மனசு வச்சான்னு வச்சிங்களேன், ஆண்டாள் கண்டிப்பா ஜெயிச்சிருந்தேன். சரிப்பா, என்னமோ அம்புட்டு பேர் சொல்றீங்க, அதுக்காண்டியே ஓடப்பட்டி சிவனேசன் கிட்ட பேசி பார்க்கறேன். அவசரப்படாதியா, நான் முதல்ல என்ன சொல்றேன்னு கேளு. இனிமே நீ என்ன பேசினாலும் என் காதுல விழாதுடா. தொலைச்சிருவா, தொலைச்சிருவா. கொன்னுடுவேன். என்ன சொன்ன? எங்க அம்மா கொல்லுவியா? கொல்லுவியா எங்க அம்மா? கொல்லுவியா? ஆதி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், ஏய், என்ன அழகரே,
நீ செய்ய வேண்டியதை அவன் செஞ்சிட்டு இருக்கான், பேசாம இரு. சும்மா ஏய். காலிகள தூக்கி என் அடிச்சிருக்கான் பவித்ரா, டேய் இவன் திருந்த மாட்டாடி. வாடி போலாம். ஏய் 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 இருடா 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 ஏய் சொல்ற கேளுடா என்ன சொல்லிட்டு என்னடா பண்ணிருக்கற நீ ஏய் உன் ஃபோன் பண்ணி என்ன சொல்ல தெரியுமா? ஏய் தேர்றா தேர்றா ஏய் எங்க அம்மா கொன்னுட்டு போய் ஏன்டே சொல்றாடா? போனா போட்டுன்னு விட்டா இவன் என்ன பண்ணிட்டு இருக்கான் பாத்தியா? இவன் எப்படியே விட சொல்றியா? அதே போதும், நிறுத்துங்க. சும்மா கத்திக்கிட்டு. உங்ககிட்ட போன்ல அப்படி பேச சொன்னது நான் தான். அது ஆண்டாளே, அப்பா இந்த முத்துக்கண்ணனை வர சொல்லியிருக்கேன். இந்த பேனருக்கு போஸ்டருக்கெல்லாம் போட்டோ எடுத்து வைக்கணும். நீ கொஞ்சம் ரெடி ஆயிக்க. என்னத்தா உடம்பு மட்டும்தான் இங்க இருக்கு, மனசெல்லாம் வேற எங்கேயோ இருக்கு போல் இருக்க. என்னத்தா என்னால கட்டின புருஷனையே எதிர்த்து நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சேன்னு யோசிச்சுட்டு இருக்கியா நீயே? ஏத்தா உனக்கு பிடிக்கலன்னா சொல்லி போடு, இப்பவே போய் வாபஸ் வாங்கிட்டு வந்துருவோம். பா, நான் அத பத்தி யோசிக்கலப்பா. நான் பாரதிய பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்னத்தா மறுபடியும் வந்து சண்டை போட்டு இருந்துச்சு அது? ஆஹா பா, அதெல்லாம் எதுவும் இல்லப்பா. வேற என்ன யோசிச்சுட்டு இருக்கிறவ நீயே? ஆ, பா, பாரதி ரொம்ப பாவம் பா. திரும்ப திரும்ப வாழ்க்கையில அடிபட்டுக்கிட்டே தான் இருக்கா. முன்னெல்லாம் அவ வாழ்க்கையில ஏதாவது ஒண்ணு நடந்தா அவளுக்கு ஆறுதலா நான் தான் பா போய் நிப்பேன். ஆனா இந்த தடவை உங்களால இப்படி ஆயிடுச்சுன்னு அவ தப்பா நினைச்சிட்டு இருக்கிறதுனால என்னால அவளை ஆறுதல் படுத்தவும் முடியல, அவளுக்காக ஃபீல் பண்ணாமலும் இருக்க முடியலப்பா. பா, அவளை ஒரு தடவை பார்க்கணும் போல ரொம்ப குற்ற உணர்ச்சியாவே இருக்குப்பா. வெடுத்தா அவ வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நான் தான் காரணம்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஆனா அது உண்மை இல்லைன்ட்டு நாம எப்படி அவளுக்கு புரிய வைக்கிறது? பா, புரிய வைக்கணும்பா. அப்படி இல்லைன்னா அவங்க சொல்றதெல்லாம் சரின்னு ஆயிடும்ல. பா, அது மட்டும் இல்லப்பா, ஆதி இப்போ எங்க இருக்காரு எங்க போனாருன்னு எதுவுமே தெரியல. எல்லாரும் கால் பண்ணியும் பார்த்துட்டோம், யார் போனுமே அவர் அட்டென்ட் பண்ணவே இல்லப்பா. பா, ஆதி திரும்ப வரணும்பா. அப்பதான்ப்பா பாரதியோட வாழ்க்கையும் சரியா இருக்கும். அது மட்டும் இல்லப்பா, உங்க மேலயும் தப்பு இல்லைன்னு எல்லாருக்கும் புரிய வைக்கவும் முடியும்ல. அதா நீ சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா அந்த ஆதி பையலும் என்ன தப்பால நினைச்சுக்கிட்டு இருக்கான். பா, அவர் இங்க வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் நினைக்கிறதெல்லாம் தப்புன்னு அவருக்கு நம்ம புரிய வைக்கலாம்ல. பா, அவரு தப்பா நினைச்சாருன்னா பரவாயில்ல, அவர் இங்க வந்தாதான் பாரதி கூட சேர்ந்து வாழணும்னு நினைப்பாருப்பா. அட்லீஸ்ட் அதுக்காகவாவது நம்ம அவரை இங்க வர வைக்கணும்லப்பா. அதாண்டாளு, நான் நினைச்சா அவனை இங்க வர வைக்க முடியும். ஆனா என்ன, மறுபடியும் அம்புட்டு பேரும் என்ன தப்பா தான் நினைப்பாங்க. அப்பா, எனக்கு நீங்க சொல்றது புரியல. அதா அவனை பொறுத்த வரைக்கும் என்னாலதான் அம்புட்டு பிரச்சனையும் நடந்துட்டு இருக்குன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கான். இப்ப நான் அவனுக்கு போனை பண்ணி அவங்க அம்மாவை ஏதாவது பண்ணி போடுவேன்னு நான் மிரட்டினேன்னு வையி, என்ன ஏதாவது பண்ணணுங்கிற அந்த கோபத்தோடையே அவன் இங்க வருவான். இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனையும் பாரதியும் சேர்த்து வைக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு.